ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க மூவி தமிழ் சொன்னிக்கு இந்த வீடியோல ஜெர்னைன் படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் பத்தின என்னோட ஒப்பீனியன் உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்து போறேன். ஜெர்னைன் படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள நேத்துக்கு ஈவினிங் டீம் லிஸ்டும் பண்ணிருப்பாங்க. நீங்களாம் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சாங் லிஸ்டும் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு இந்த சாங் மேல ஒரு மிகப்பெரிய பயம் இருக்கும்னு செஞ்சு அது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்டா நம்ம தளபதி விஜய் அண்ட் அல்லுத்தோட காம்போ ரிலீஸ் ஆன லியோ திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாரடி சாங் வந்து எனக்கு பெருசா வந்து பிடிக்கல. இந்த ஒரு சாங் வந்து ஃபர்ஸ்ட் கேட்கும்போது எனக்கு வந்து பிடிச்சிருந்தாலும் அந்த ஒரு சாங் வந்து கேட்க பார்த்தீங்கன்னா வந்து பெருசா எனக்கு வந்து பிடிக்கிற மாதிரி வந்து இல்ல. என்னடா இந்த ஒரு சாங்ல வந்து ஏதோ ஒரு சின்ன குறை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாரடி சாங்ல எனக்கு வந்து ஃபீல் வந்து ஆச்சு. பட் நான் இந்த ஒரு சாங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சாங்க்கான ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த ஒரு சாங் மேலயும் ஒரு மிகப்பெரிய பயம் இருக்கும்னு செஞ்சுச்சு. ஏன்னா இந்த ஒரு தளபதி கச்சேரி சாங் தான் நம்ம தளபதியோட கரியர்ல கடைசி ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்படிங்கும்போது, இந்த ஒரு சாங் வந்து கேட்டோனே பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பயம் இருக்கும்னு செஞ்சுச்சு. பட் ஆனா எனக்கு இந்த ஒரு சாங் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ரொம்பவே எனக்கு புடிச்சிருந்துச்சு. நாரடி சாங்க விட இந்த ஒரு சாங் எனக்கு பர்சனலா ரொம்ப புடிச்சிருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். முக்கியமா இந்த ஒரு சாங்க்கான விஷுவல் ஆகட்டும் அண்ட் முக்கியமா நம்ம தளபதியோட டான்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும்னு இருந்துச்சு. ரீசென்ட் இயர்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய்க்கான டான்ஸ்லாம் பொறுத்தவரைக்கும் பெரிய லெவல்ல இல்ல அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இந்த ஒரு சாங்ல அவருக்கான டான்ஸ் மூவ்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஷேகர் மாஸ்டர் ரொம்பவே சூப்பரா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸ்பீடான டான்ஸ் மூவ்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும்னு இருந்துச்சு. முக்கியமா இந்த ஒரு சாங்க்கான கோரியோகிராஃப் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் டான்ஸ் பண்றதுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே மாரி அவ்ளோ சூப்பரா இருக்கும்னு இருந்துச்சு. கோஆர்டினேஷன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சாங்க்கான ரிலீஸ பொறுத்தவரைக்கும் அறிவு தான் எழுதியிருக்காரு. ரொம்பவே சூப்பரா எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ரிலீஸ் ஒவ்வொன்னுமே ரொம்பவே சூப்பரா இருக்கவும் செய்யுது. போன படமான தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள்ல ரிலீஸ் செலவுல ஃபேன்ஸ் மத்தியிலுமே ஒரு சில ஒப்பீனியன்ஸ் வந்து இருந்துச்சு. இந்த ரிலீஸ் அப்படி மாத்திருக்கலாம், இப்படி மாத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்த ரிலீஸ் பண்ண விசில் போடு சாங்ல நம்மளுக்கே நெறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கவும் செஞ்சுச்சு. பட் இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள பொறுத்தவரைக்கும் ரிலீஸ்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கவும் செஞ்சுச்சு. விஜய் சார்க்காண்டி எழுதவும் இருக்காரு. விஜய் சார்க்கான அரசியல் பயணத்துக்காண்டியும் இந்த ஒரு சாங் எழுதவும் இருக்காரு. ரொம்பவே சூப்பரா இருக்கவும் செஞ்சுச்சு. அண்ட் விஜய் சாருமே இந்த ஒரு பாட்டுல ஒரு குட்டி போர்ஷன் வந்து பாட வச்சிருக்காரு. அந்த ஒரு இடம் ரொம்பவே சூப்பரா இருக்கவும் செஞ்சுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சாங் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து YouTubeல இருந்து வரும் இல்லையா? பாட்டு வந்து வந்ததுக்கப்புறம், டியூரேஷன் என்னடா ரொம்ப குட்டியா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் வந்து பண்ணேன். அப்புறம் சாங் ஃபுல்லா பார்த்ததுக்கப்புறம் தெரியவும் செய்யுது. கடைசி 1 நிமிஷத்துக்கு பிளாஸ்ட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சாங்க்கான கடைசியில போட வச்சிருப்பாங்க. வாஷிங்டன் தியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட வச்சிருந்தாங்க. ஸோ, அதனால தியேட்டர்லேருந்து அந்த ஒரு நிமிஷத்த பார்க்க வந்து போறோம். என்னலாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல. அந்த ஒரு 1 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய்க்கான பழைய அவர் நடிச்ச படங்களுடைய டான்ஸ் அந்த ஸ்டெப்ஸ்லாம் வச்சு, அனிருத் வந்து பழைய பாட்டெல்லாம் ரீமிக்ஸ் பண்ணியிருப்பாரோ! அப்படி சொல்லிட்டு தோணவும் செஞ்சுச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க இந்த ஒரு சாங் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லி மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. பர்சனலா எனக்கு இந்த ஒரு தளபதி கச்சேரி சாங் ரொம்ப வந்து புடிச்சிருந்துச்சு. பட் எனக்கு வந்து ஒரு பிடிக்காத விஷயம் வந்து இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது நம்ம சேனலோட அடுத்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியவும் செய்யும்.